யார் அவன்? இப்போ இந்த தலைப்பில் நாங்கள் வைக்கும் நேற்று இரண்டு பார்த்தோன்னுடா, இப்போ ஃபேமிலியாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், இல்லை நண்பனாக இருக்கலாம். அவங்கள விருப்பப்படி நீங்கள் இருக்கணும். உங்களை தேவைக்காண்டி அவங்கள பயன்படுத்துறதுனால அவனுக்கு கல்யாணம் ஆக்கிடுவீங்க. அதனால அவன் கல்யாணம் போகிறான் என்று ஆக்குறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் பழுகிற ஆக்களை நான் அடுத்த கடைசி பாயிண்ட்டை சொல்கிறேன். எப்படி ஆக்களை கொண்டு உங்களால் லவ்வரை பார்த்து கைப்பான். இப்போ லவ்வர் இதாக்குனா அவளை வீக் பாயிண்ட்டுக்கு அவங்கள மடக்கி எடுத்தால் அவங்கள சுதந்திரம் அவங்கள விட்டு போயிடும்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்கள சுதந்திரத்தை உடைக்க பார்ப்பீங்க. ஆனால் அது அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு அவளை பிடிக்கலையா விட்டுட்டு போயிடுங்க. அவங்கள டைப் பிடிக்கலையா சொல்லுவீங்க, எனக்கு இந்த டைப் பிடிக்கலை, உங்களுக்காக அவன் இந்த டைப்பை மாற்றிக்க ரெடி பண்ணலாம், ஓகே, அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை விருப்ப டைப்புக்கு அவங்கள மாற்றிறாங்க, அங்கே அவங்கள சுதந்திரமே உடைஞ்சிடும். உண்மையாக பல விவரங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ. இந்த 2024 வருஷத்துல உங்களை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு ஒரு பர்சன் அப்படின்னா நீங்க யாரும் சொல்லுவீங்க? கண்டிப்பா அவங்கள டேக் பண்ணுங்க. வீடியோ பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி என்னென்ன நடக்க போகுது இனி இவங்க இப்படி பழகக்கூடாது, அப்படி பழகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு சொல்ல எந்த ஒரு தகுதியும் இல்லை, அனுமதியும் இல்லை. அது உரிய காலையில் அவர் இஷ்டம். அவர் உங்களுக்காக அவர் மாற விரும்பினா ஓகே, மற்றபடி நீங்கள் அவரை மாற்றக்கூடாது. விளங்குதா? இதுக்கு பிறகு இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொன்னது லவருக்காக மட்டும் இல்லை. இந்த பாயிண்ட்டு நண்பனுக்கும் அடங்கும். உனக்கு அவனை பிடிக்கலையா, எனக்கு அதை மாற்ற முடியுமான்னு நீ கேட்காத. இது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லு. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா அவனை டைப்பு தானாகவே மாற்றிக்குவான். இல்லையா போடான்னு சொல்லிட்டு போனானா நீயும் போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. உனக்கு இஷ்டத்துக்கு அவனை மாற்ற வைக்காத. அவன் ஒரு கெட்டவனை இருந்தால் அவனை நல்லவனை மாற்ற முயற்சி செய். அதுக்காக வேண்டிய அவன் டைப்பை உனக்காக மாற்ற முயற்சி செய்யாத. அவன் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்கிற டைப்பாக இருந்தால் அவனை டைப்பை நல்ல குணமாக மாற்ற முயற்சி செய். அதுக்காக வேண்டி அவன் நல்ல டைப்பாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி டைப் இல்லைன்னு இருந்தால் அதுக்கு ஒன்றுமே செய்யலாம். பிடிக்கலையா போயிட்டே இரு. அவன் உனக்காக மாற்ற விரும்பினா ஓகே. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். மற்றவனை சுதந்திரம் அவனுக்காக இருக்கும். இல்லைண்டா நீங்கள் இன்னொருத்தனை சுதந்திரத்தை நீங்கள் பிடுங்கி வச்சுக்கிற மாதிரி போயிடும். வேங்குதா? இன்னொரு சொல்கிறேன் கேளுங்க. அவனுக்காக வாழணும், மற்றவனுக்காக இல்லை. அவன் தீயதை செஞ்சால் மட்டும் அவனை தடுங்க. கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தடுங்க. நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் அவனுக்கு உயர்த்த தெரியாதா? மூடிட்டு போங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்.